Welcome to Sastra. I am Mariharan on behalf of Jupiter Academy. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த டாபிக் லைஃப் ப்ராசஸ். இந்த கிளாஸ் என்ன டாபிக் பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன? ஒரு ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன். A reactant undergo the changes to form the product. இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இருக்க ஒரு சிம்பிளான டெஃபினிஷன். நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? எஸ். இந்த கையில் சோடியம் ஆட்டம் இருக்கு, இந்த கையில் குளோரைட் ஆட்டம் இருக்கு. Now இந்த சோடியம் அண்ட் குளோரைட் ரியாக்ட் பண்ணுது. இட்ஸ் ஃபார்ம் சோடியம் குளோரைட். ஸோ இந்த சோடியமும் குளோரைடும் ரியாக்டண்டா இருந்தது. ஒரு சேஞ்சஸ்ல போய் சோடியம் குளோரைட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ப்ராசஸை தான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றோம். அப்போ கெமிக்கல் ஈக்குவேஷன்னா என்ன? A sodium react with chloride to form a sodium chloride. இது சொல்லவே இவ்வளோ பெருசாக இருக்கு, எழுதும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ a simple way of representing the chemical reaction is a chemical equation. ஸோ அந்த சோடியமோட சிம்பிள் அதாவது Na, அதாவது குளோரைடோட சிம்பிள் அதாவது Cl, இந்த சிம்பிள்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம எழுதுறது தான் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னுவோம். ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரியாக்டன்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும். ரியாக்டன்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஸோ ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட் போகிறத நம்ம இப்படி ஒரு ஆரோ வச்சு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரைட் சைடில் இருக்கும். இதை தான் ஒரு சிம்பிள் வே ஆஃப் ரைட்டிங் த கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு, கெமிக்கல் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் how to write a balanced chemical equation. So chemical equation னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அது balanced chemical equation னா என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம 9th கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்ப்போமா? எஸ், நம்ம படிச்சிருப்போம் law of mass of action. அதாவது the mass of the reactants is always equal to the mass of the products. அதாவது இன்னும் நான் சிம்பிளா சொல்ல போணும்னா நம்ம குக் பண்றோம். நம்ம 2 kgs of potato போட்டுட்டு 4 kgs of potato எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? இல்ல 1 kgs of potato எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? இட்ஸ் can't. So the number of reactant is always equal to the number of product. இதுதான் law of mass of action ஓட ஒரு சிம்பிள் டெஃபினிஷன். ஸோ ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் எத்தனை ரியாக்டன்ட் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் கண்டிப்பா இருக்கணும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட இதை பார்ப்போம். ஸோ எப்படி ஒரு ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறது? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு எடுக்க போகிற ரியாக்ஷன் Fe plus H2O gives Fe3O4 plus H2. இந்த ரியாக்ஷனை எடுத்துப்போம். இது இப்போ பேலன்ஸ்டாக இருக்கா இல்லைன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஜஸ்ட் ட்ரா த பாக்ஸஸ் அவுட் சைட் த ரியாக்டன்ஸ் அண்ட் அவுட் சைட் த ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த பாக்ஸஸ் எதுக்காக போட்டோம்? நம்ம பேலன்ஸ் பண்ணும்பொழுது போட போகிற நம்பரை இந்த பாக்ஸஸ்க்கு வெளியே தான் போடுவோம். அதாவது இன்னும் சிம்பிளாக போனால் நம்ம சொல்ல போனால் நம்ம பேலன்ஸ் பண்ணுற நம்பரை சப்ஸ்கிரிப்டில் போடக்கூடாது. ஏன் சார் சப்ஸ்கிரிப்டில் போடக்கூடாது? இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நான் இந்த Fe2O3 மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த Fe3O4 என் கையில் இருக்கு. இந்த Fe கீழே ஏன் 3 வந்தது, இந்த O கீழே ஏன் 4 வந்தது? இதுக்கும் நம்ம 9th தான் ரீவைண்ட் பண்ணணும். ஸோ 9th நம்ம எல்லாருமே ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், சிஸ் கிராஸ் வேலன்சி. ஸோ அயன் அண்ட் ஆக்சிஜன், இப்போ இது ரெண்டுமே ரியாக்ட் ஆக போகுது. இங்க அயனோட வேலன்சி 4+, இங்க ஆக்சிஜனோட வேலன்சி 3+. ஸோ அயன் ஆக்சிஜன் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வேலன்சி வந்து இப்போ சிஸ் கிராஸ் ஆகுது. அதாவது இந்த 4 ஆக்சிஜனுக்கு கீழேயும் இந்த 3 அயனுக்கு கீழேயும் வராது. அதாவது இந்த 4 அயனோட வேலன்சியையும் இந்த 3 ஆக்சிஜனோட வேலன்சியையும் மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ட்ன்றது ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்ஸோட வேலன்சியை மென்ஷன் பண்ணுது. ஸோ நம்ம சப்ஸ்கிரிப்ட்ல பேலன்ஸ் பண்றதுக்காக ஏதாவது நம்பரை ஆட் பண்ணாலோ மல்டிப்ளை பண்ணாலோ அந்த இடத்துல அந்த எலமெண்டோட வேலன்சி சேஞ்ச் ஆகுது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸோ ஸ்டெப் 1 பாக்ஸஸ் ட்ரா பண்றோம். எதுக்காக ட்ரா பண்றோம்? பாக்ஸஸ்க்கு அவுட் சைட்ல மட்டும்தான் நம்ம நம்பர் போடணும். ஸோ இந்த பாக்ஸஸ்க்கு அவுட் சைட்ல மட்டும்தான் நம்மளால நம்பர் போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாமா? ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல என்ன பண்ண போறோம்? ஸ்டெப் 2ல ஒரு டேபிள் போட போறோம். எப்படி டேபிள் போட போறோம்? ஸோ இங்க ஒரு காலம், இங்க ஒரு காலம், இங்க ஒரு காலம். இந்த காலம் எலமெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நம்மளோட ரியாக்ஷன்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? ஸோ நம்மளோட ரியாக்ஷன்ல அயன் இருக்கு, எஸ், தென் ஹைட்ரஜன் இருக்கு, தென் ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அயன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இந்த டேபிளில் எலமெண்ட்ஸில் நம்ம ரியாக்ஷனில் இருந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டோம். ஸோ அடுத்த காலம் ரியாக்டன் காலம், அதுக்கு அடுத்த காலம் ப்ராடக்ட் காலம். ஸோ இந்த காலம்ல என்ன பண்ண போறோம்? ஸோ நம்பர் ஆஃப் அயன் இந்த ரியாக்டன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல அயன் எத்தனை இருக்கு? ஒரே ஒரு அயன் தான் இருக்கு. ஸோ ரியாக்டன்ட்ல ஒரு அயன்.
கம் டு த ப்ராடக்ட் சைட். ப்ராடக்ட்ல எத்தனை இருக்கு? Fe3O4, அதாவது 3 அயன் இருக்கு. ஸோ ரியாக்டன்ட் காலம்ல ஒரு அயனும் ப்ராடக்ட் காலம்ல 3 அயன்ஸ் போட போறோம். தென் நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் இங்க எங்க எத்தனை இருக்கு? 2. ஸோ இங்க 2 ஹைட்ரஜன்ஸ். இங்க எத்தனை இருக்கு? இங்கேயும் 2. ஸோ ஹைட்ரஜன் ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ ரியாக்டன்ட்லயும் 2 போடுறோம், ப்ராடக்ட்லயும் 2 போடுறோம். நெக்ஸ்ட் எங்க வரும்? ஆக்சிஜன். இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? ஒரே ஒரு ஆக்சிஜன். இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? Fe3O4, 4 ஆக்சிஜன்ஸ். ஸோ ரியாக்டன்ட் காலம்லயும் 4, ஆக்சிஜன் காலம் ப்ராடக்ட் காலம்லயும் 4. ஸோ இப்படி இந்த டேப்லர் காலம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த ரியாக்டன்ட் சைட் அண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ப்ராடக்ட் சைட். ஸோ இது மூலமா நமக்கு கிளியரா தெரியுது இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்டா. ஸோ ரியாக்டன்ட் சைட்ல ஒரே ஒரு அயன் இருக்கு, ஆனால் ப்ராடக்ட் சைட்ல மொத்தமா 3 அயன் இருக்கு. அதே மாதிரி ரியாக்டன்ட் சைட்ல 2 ஹைட்ரஜன், ப்ராடக்ட் சைட்ல 2 ஹைட்ரஜன். நவ இட்ஸ் பேலன்ஸ்ட். பட் ஆக்சிஜன் ரியாக்டன்ட் சைட்ல ஒரே ஒரு ஆக்சிஜன், ப்ராடக்ட் சைட்ல 4 ஆக்சிஜன். ஸோ இந்த டேப்லர் காலம் கிளியரா மென்ஷன் பண்ணுது இந்த ஈக்குவேஷன் அன்பேலன்ஸ்டா இருக்குன்ட்டு. ஸோ இந்த டேப்லர் காலம் வச்சு தான் நம்ம இதை பேலன்ஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டெப் 3. அதாவது இந்த டேப்லர் காலம்ல பார்த்தோம்னா அயனும் அன்பேலன்ஸ்டா இருக்கு, ஆக்சிஜனும் அன்பேலன்ஸ்டா இருக்கு. பட் இப்போ நம்ம எதை ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ண போறோம்? ஸோ ஸ்டெப் 3 என்ன சொல்லுதுன்னா ஸ்டார்ட் வித் த எலிமெண்ட் which have the maximum number of atoms either in the reactant side or product side. ஸோ இங்க இருக்கிறதுலயே எந்த எலிமெண்ட் அதிக நம்பர் இருக்கோ அந்த நம்பரை தான், அந்த எலிமெண்ட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ண போறோம். ஸோ அயன் 3 1 ஓகே, ஹைட்ரஜன் 2 1 ஓகே, பட் ஆக்சிஜன் ப்ராடக்ட்ல 4, ரியாக்டன்ட்ல 1. ஸோ இங்க இருக்கிறதுலயே அதிக நம்பர் இருக்கிற, அதிக ஆட்டம்ஸ் இருக்கிற ஒரு எலிமெண்ட் ஆக்சிஜன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணும். ஸோ இப்போ ஆக்சிஜனோட காலம் மட்டும் நம்ம தனியாக எடுப்போம். ஆக்சிஜனோட காலம்ல ரியாக்டன்ட் சைட் 1 இருக்கு அண்ட் ப்ராடக்ட் சைட் 4 இருக்கு. ஸோ இந்த 1 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா 4 வரும்? வெரி சிம்பிள், 4 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ ரியாக்டன்ட் சைட் we have to multiply with the 4. So இப்போ ஈக்குவேஷன்ல இதை அப்ளை பண்ணுவோமா? Come to the equation now. So iron plus H2O gives Fe3O4 plus H2. நமக்கு கிளியரா தெரியும் அவுட் சைட் த பாக்ஸஸ் தான் நம்பர் போட போறோம். ஸோ அப்போ இங்க ஆக்சிஜன் எந்த பாக்ஸ்ல இருக்கு? ஸோ அது H2O பாக்ஸ்க்குள்ள இருக்கு. இந்த H2O பாக்ஸ்க்கு வெளியே நம்ம 4 போடுவோம். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனை திருப்பி எழுதுவோம். ஸோ Fe plus 4H2O gives Fe3O4 plus H2. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஆக்சிஜன் இந்த சைடும் 4 இருக்கு, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த சைடும் 4 இருக்கு. ஸோ ஆக்சிஜன் இஸ் பேலன்ஸ்ட். இப்போ அடுத்த எலிமெண்ட்டுக்கு போவோமா? அதுதான் அடுத்த ஸ்டெப். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்ன? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. வேற என்ன எலிமெண்ட் பேலன்ஸ் ஆகாம இருக்கு? எஸ், அயன். ஸோ இப்போ அயனை பேலன்ஸ் பண்ணுவோமா? டேபிள்ல இருந்து அயனோட காலம் மட்டும் தனியாக எடுப்போம். ஸோ அயன் ரியாக்டன்ட் சைடு 1 இருக்கு அண்ட் ப்ராடக்ட் சைடு 3 இருக்கு. அண்ட் வெரி சிம்பிள், ஆக்சிஜனுக்கு பண்ண மாதிரியே தான். ரியாக்டன்ட் சைட் எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணும்? எஸ், 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3 எடுத்து ரியாக்டன்ட்ல அவுட் சைட் த பாக்ஸ் போடலாமா? இப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு? 3Fe plus 4H2O gives Fe3O4 plus H2. ஸோ இந்த ரியாக்டன்ட், அதாவது இந்த ரியாக்ஷன்ல இப்போ நமக்கு எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சா? இன்னொரு டேப்லர் காலம் போட்டு பார்ப்போமா? ஸோ அயன் 3 and 3. பட் ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? ரியாக்டன்ட் சைட் நமக்கு 8 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. பிகாஸ் 4 2s are 8. பட் ப்ராடக்ட் சைட் நம்ம கிட்ட 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஆக்சிஜன், ஸோ ரியாக்டன்ட் சைட் 4 இருக்கு, ப்ராடக்ட் சைட் 4 இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பேலன்ஸ் ஆகாத ஒரே எலிமெண்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணிடுவோமா? ஸோ ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ண என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் சைட் எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா ரியாக்டன்ட் சைட் இருக்க சேம் நம்பர் கிடைக்கும்? ஸோ த ஆன்சர் இஸ் 2 4s are 8. ஸோ நம்ம ப்ராடக்ட் சைட் இப்போ 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்ட். ஸோ பண்ணிடலாமா? இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை மென்ஷன் பண்றேன் பாருங்க. 3Fe plus 4H2O gives Fe3O4 plus 4H2. எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சுல. ஸோ இதை தான் நம்ம கம்ப்ளீட் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட முடிஞ்சிடுச்சா? இல்ல, ஒன் மோர் ஸ்டெப் இருக்கு. என்ன ஸ்டெப்னு பார்ப்போமா? அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டெப் 5, ஃபைனல் ஸ்டெப். ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்போ பேலன்ஸ்டா இருக்கு. இதோட நம்ம வேலை முடிஞ்சதா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம ஈக்குவேஷன்ல அயன் இருக்கு, H2O இருக்கு, தென் Fe3O4 இருக்கு, தென் H2 இருக்கு. இதோட பிசிக்கல் ஸ்டேட்ஸ் தான் சொல்ல முடியுமா? ஸோ
ஒரு ஈக்குவேஷன் கண்டிப்பா அந்தந்த எலிமெண்டோட பிசிக்கல் ஸ்டேட்ஸை மென்ஷன் பண்ணும். பட் எப்படி மென்ஷன் பண்ணும் பார்ப்போம். ஸோ அயனோட பிசிக்கல் ஸ்டேட் சாலிட், சாலிடை எஸ் அப்படின்னு அதோட சப்ஸ்கிரிப்ட்ல நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் H2O அதாவது வாட்டர், வாட்டரோட சப்ஸ்கிரிப்ட்ல அக்வஸ், அக்வஸ்னா AQ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். தென் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் சைட் Fe3O4, இந்த Fe3O4 சாலிட், திருப்பி S ன்னு மென்ஷன் பண்றோம். ஸோ அகைன் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் இஸ் a gas, கேஸை சப்ஸ்கிரிப்ட்ல G அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இதோ உங்கள் முன்னால். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். ஜூபிட்டர் அகாடமி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.